45 நிமிடங்கள் மக்கள் குறித்து தான் பேசினேன் அப்படின்னு சொல்லிட்டு இபிஎஸ் சொல்லியிருந்தாலும் கூட, ஆனால் டெல்லிக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி வந்து இங்கே சென்னை விமான நிலையத்தில் வந்து நம்ம செய்தியாளர்கிட்ட பேசும்போது ஒரு விஷயத்தை குறிப்பிட்டாரு. நான் வந்து அங்கே புதிதாக கட்டியிருக்கக்கூடிய அதிமுக அலுவலகத்தை பார்க்க தான் போகிறேன் அப்படின்னாரு. இந்த கவுண்டமணி ஒரு படத்தில் செந்தில்கிட்ட சொல்லுவார், ஏய் ஒருத்தன் வந்து பொய் சொல்லலாம், ஆனால் ஏக்கர் கணக்கில் பொய் சொல்லக்கூடாதுன்னு வரல. அது எடப்பாடிக்காக தான் சொன்னது. ஆனால் இவர் பார்த்துட்டு ஃபோட்டோ உடனே வந்துச்சு. பார்த்துட்டு இவர் வெளியில் வந்தோடனே அமித்ஷா ட்வீட் போட்டார், தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி தான் அமையும் 26ல் கூட்டணி ஆட்சின்னு அமித்ஷா சொல்கிறாருங்க. இப்போ வேல்முருகனும் வந்து திமுக கூட்டணியில் கொஞ்சம் உரசல் வேல்முருகனை விடுங்க, அவர் அதிமுக இது மாதிரி முடிவெடுத்தோன்னு அவர் அங்கேயே தான் இருக்க போகிறார். அவ்வளோதான். வேல்முருகன், விசிகா, சிபிஎம்க்குலாம் இனிமேல் எந்த வாய்ப்பும் கிடையாது. திமுக கொடுக்குறத வாங்கிட்டு போனவங்க. இப்போ எதிர்கட்சிகளில் வந்து திமுக பிடிச்ச எதிர்கட்சி, பிடிக்காத எதிர்கட்சி எல்லாரோட தலையெழுத்தையும் முடிச்சிட்டாரு. அநேகமாக அண்ணாமலையை மாற்றி விடுவார்கள். தேர்தலுக்கு முன்னாலே மாற்றிடுவாங்க. விரும்பி இந்த கூட்டணிக்கு அவர் போல. டெல்லிக்கு அவர் வரவழைக்கப்பட்டார். சம்மண்டு டெல்லிக்கு வரும்படி அவர் உத்தரவிடப்பட்டது. அப்படி தான் அவர் போயிருக்கார். நீங்கள் சொல்கிறத பார்த்தா ஒரு இறுதி எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க. கரெக்டு. இறுதி எச்சரிக்கை கொடுத்து தான் அவரை வழி கொண்டு வந்திருக்காங்க. இது எல்லாருக்குமே தெரியும். தமிழக அரசு நியாயப்படி பார்த்தால் வேலுமணி மேலே 2 ரெய்டு பண்ணாங்க. சும்மா நாம்கே ஆவாஸ் ஒப்புக்கு சப்பாக ஒரு சார்ஜ் ஷீட் போட்டிருக்காங்க. முறையான நடவடிக்கை எடுத்திருந்தால் அவர் நிலைமை இன்றைக்கு சிக்கலாக இருந்திருக்கும். ஸ்டாலின் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும்போது அதிமுக முன்னாள் அமைச்சர்கள், குறிப்பாக வேலுமணிக்கு எதிராக ஸ்டாலின் பேசிய பேச்சுக்கள், கவர்னர்கிட்ட கொடுத்த பெட்டிஷன்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஸ்டாலின் அரசு எந்த அளவுக்கு அதிமுக கிட்ட காம்ப்ரமைஸ் ஆகிருக்கு, வேலுமணி கிட்ட காம்ப்ரமைஸ் ஆகிருக்குன்றது தெரியும். நான் மறுபடியும் சொல்கிறேன், அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாகும். எடப்பாடியை பார்த்து நக்கல் அடிக்கிற திமுக நாளைக்கு தனக்கு இதுதான் நடக்கப் போகிறது என்பதை உணர்ந்து பேச வேண்டும். ஆகவே இந்த கூட்டணி திமுகவுக்கு ஒரு கலக்கத்தை ஏற்படுத்தியிருப்பது உண்மை. இந்த கூட்டணி தமிழ்நாட்டுக்கு நல்லதில்லை. தமிழ்நாட்டுக்கு வந்து பெரிய பிரச்சனை, ஆபத்து தான். இந்த கவர்மெண்ட் வீட்டுக்கு போய் அதிமுக என்டிஏ கூட்டணி வந்ததுன்னா தமிழ்நாட்டுக்கு பேராபத்து தான், அதில் சந்தேகமே இல்லை. சொல்லுவாங்க அமித்ஷாவை பற்றி டெல்லியில், எதிர்கட்சிகளின் உள்ளாடைகளின் நிறங்களை கூட அறிந்து வைத்திருப்பவர். அந்த அளவு துல்லியமாக தெரியும். உங்கள் ஊரே கொள்ளையடிச்சு வச்சுருக்காங்க, இவங்களை போய் தெரியாதா? பாயிண்டம் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சங்கீதூபன். நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்ம இணைந்திருக்கிறார் மதிப்பிற்குரிய மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள். வணக்கம் சார். சார் வணக்கம். டெல்லி விசிட், அதிலும் குறிப்பாக ஃபஸ்ட்டு எடப்பாடி பழனிசாமி போனார். அன்று ஈவினிங் வந்து எஸ்பி வேலுமணி போனார். இன்றைக்கு அண்ணாமலை வந்து படையெடுத்து போயிருக்கிறார். என்ன தமிழ்நாட்டு தலைவர்கள் தொடர்ந்து டெல்லி விசிட் அடிச்சுக்கிட்டே இருக்காங்க? அதனுடைய பின்னணி தான் அதிமுக பாஜக கூட்டணி உருவாகிவிட்டது. அதுதான் இதிலிருந்து கிடைக்கக்கூடிய செய்தி. அநேகமாக அண்ணாமலையை மாற்றி விடுவார்கள். தேர்தலுக்கு முன்னாலே மாற்றிடுவாங்க. கூட்டணி 2023 என்டிஏ விட்டு வெளியில் வந்தார் எடப்பாடி. இப்போ மீண்டும் என்டிஏவில் சேர்ந்துட்டார். அதிகாரப்பூர்வ அறிவிப்பு எப்பொழுது வரும் என்பதுதான் கேள்வி. அதுவும் விரைவில் வந்துடும் தான் நான் நம்புகிறேன். கூட்டணி உருவாகிவிட்டது. அதுதான் எடப்பாடியுடைய டெல்லி பயணத்தின் பொருள். இன்றைக்கி அண்ணாமலை போயிருக்கிறதும் அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் போயிருக்கிறார். அண்ணாமலையை தமிழ்நாடு பிஜேபியிலே வச்சுப்பாங்களா இல்லை மாற்றுவாங்களான்றது போக போக தெரியும். கண்டிப்பாக தேர்தலுக்கு முன்னால் அவரை மாற்றிடுவாங்க. அவரை வச்சுக்கிட்டு கூட்டணிலாம் பேச மாட்டாங்க. கண்டிப்பாக அவர் நிச்சயமாக அந்த கூட்டணியை கெடுக்கிறதுக்கு ஏதாவது செய்வார். நான் தொடர்ச்சியாக அவர் அதை செஞ்சுட்ருக்காரு. ஆகவே அண்ணாமலையை தமிழ்நாடு பிஜேபி தலைவராக வைத்துக்கொண்டு கூட்டணி இருக்காது, அதில் எந்த சந்தேகமும் வேணாம். அண்ணாமலை மாற்றப்படுவார். அதிமுக பாஜக கூட்டணி உறுதியாகிவிட்டது, கூட்டணி உறுதியாகிவிட்டது என்று தான் நான் நம்புகிறேன். அமித்ஷா வீட்டில் வந்து முழுமையாக பேசப்பட்டது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கூட்டணி தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் குறிப்பிட்டது போல எல்லாருமே வந்து குறிப்பிடுறாங்க. நிறையா பத்திரிகையாளர்கள், அரசியல் விமர்சகர்கள் எல்லோருமே. ஆனால் இபிஎஸ் வந்து திட்டவட்டமாக மறுக்கிறாரு. நான் தமிழ்நாட்டு மக்களுடைய நலன் சார்ந்து மட்டுமே தான் மத்திய உள்துறை அமைச்சரிடம் வந்து பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி நான் பேசினேன் அப்படிங்கிறது குறிப்பிடாரு. இதை எப்படி புரிஞ்சுக்கணும் சார்? இல்லை, அது வழக்கமான ஒரு சாதுரியம். ஏன்னா நேரடியாக வந்து கூட்டணி உறுதியாகிவிட்டதுன்னு இப்போ சொல்ல மாட்டாங்க, கொஞ்ச நாள் பொறுத்து தான் சொல்லுவாங்க. அவர் அப்படி தான் பேசுவார். நான் வந்து தொகுதி சம்மந்தமாக தான் தமிழ்நாடு மக்கள் நலன் சார்ந்த பிரச்சனைகளுக்கு போனால் இருமொழி கொள்கை இப்படிலாம் தான் அவர் கதையை அளப்பார். உண்மை என்னன்றது எல்லாருக்குமே தெரியும். தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக எடப்பாடி பழனிசாமி டெல்லிக்கு போனார். வெளிப்படையாக சொல்கிறது தான் அதான் உண்மை. 2017-21 ஒரு முதலமைச்சராக இருந்தபோது நடைபெற்ற ஏகப்பட்ட முறைகேடுகள் சம்மந்தப்பட்ட கோப்புகள் அமித்ஷா மோடி கிட்ட மத்திய அரசிடம் இருக்குது. எந்த நேரமும் அமலாக்கத்துறையை ஏவி விடலாம். நீ செந்தில் பாலாஜி விஷயத்தில் அமலாக்கத்துறை நடந்து கொண்டது போல் அதிமுக ஆட்சி காலத்தில் இதே டாஸ்மாக் ஊழலில் அதிமுகவும் மாட்டியிருக்குது. இவர்கள் ஒன்றும் உற்றமர்கள் கிடையாது. என்ன சொல்ல போனால் இந்த ரெய்டெல்லாம் ஏடிஎம்கே பீரியடில் போட்ட எஃப்ஐஆர்னு தான் சொல்கிறாங்க. தோ இடி அதை பற்றி வெளிப்படையாக சொல்லாட்டியும் அந்த பீரியடில் போட்ட 10 எஃப்ஐஆர் இருக்குது. ஜெயலலிதா மரணத்துக்கு பிறகு சசிகலா ஜெயிலுக்கு போய் 2017 பிப்ரவரி 17 எடப்பாடி சிஎம் ஆனார். அதுலேருந்து இன்ன வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் அந்த 21 ஆட்சி காலம் வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து
என்னெல்லாம் நடந்ததோ அதற்கான விலையை தான் இன்றைக்கி அதிமுக கொடுத்துக்கிட்டு இருக்கு. வெளிப்படையாக சொல்கிறோம். விரும்பி இந்த கூட்டணிக்கு அவர் போல. டெல்லிக்கு அவர் வரவழைக்கப்பட்டார். சம்மண்ட் டெல்லிக்கு வரும்படி அவர் உத்தரவிடப்பட்டது. அப்படி தான் அவர் போயிருக்கார். நீங்கள் சொல்கிறத பார்த்தா ஒரு இறுதி எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க. கரெக்ட். இறுதி எச்சரிக்கை கொடுத்து தான் அவரை வழி கொண்டு வந்திருக்காங்க. இது எல்லாருக்குமே தெரியும். அவருடைய ஆட்சி காலத்தில் நடைபெற்ற முறைகேடுகள் குறித்து அமித்ஷா தெளிவாகவே பேசியிருக்கிறார். ஏற்கனவே பேசிட்டாங்க. தன் வாயால் அமித்ஷா சொல்கிறார். தேசத்தோட உள்துறை அமைச்சர் சொல்கிறாருன்னா அதுக்கு என்ன அர்த்தம்னு புரியும். நீங்கள் இறங்கி வரலன்னா வீட்டுக்கு அமலாக்கத்துறை வரும். இன்றைக்கி அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு என்ன நடக்குது, ஹேமந்த் சோரனுக்கு என்ன நடக்குது, கவிதாவுக்கு என்ன நடக்குது, இது அப்படியே எங்கள் அதிமுக தலைவர்கள் எடப்பாடி உட்பட நடக்கும். எடப்பாடி மட்டும் இல்லை, 8 முன்னாள் மந்திரிகள் அமலாக்கத்துறையோட ரேடாரில் தான் இருக்காங்க. நீங்கள் சொல்கிறத பார்த்தா அப்படிலாம் ஒரு ரேடாரில் ரைடு பண்ணால் கட்சியை கலகலத்து போயிடும் இல்லையா? கட்சி ஏற்கனவே கலகலத்திற்கு இன்னும் நாசமாக போயிடும். இவங்க வேறு வழி இல்லாமல் பிஜேபி கிட்ட சரண்டர் ஆகியிருக்காங்க. விரும்பி எடப்பாடி போல, சத்தியமாக எடப்பாடி விரும்பி போல. அவர் வரவழைக்கப்பட்டிருக்கிறார். நிர்பந்தம். அந்த 4 ஆண்டு காலம். ஏன்னா இவங்க தப்பு பண்ணாங்க. இவங்க தப்பு பண்ணலான்னா தைரியமாக ஏற்று நிற்கலாம். உப்பை தின்னவன் தண்ணி குடிச்சு தான் தண்ணி குடிக்கணும். அதான் வெரி சிம்பிள். வெரி வெரி சிம்பிள். இன்றைக்கி ஊழல் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு இது உரைக்கணும். இன்று ஊழல் பண்ணிகிட்டு இருக்காங்கல்ல, எடப்பாடி செஞ்ச தவிர இன்றைக்கி அதை விட பல மடங்கு அதிகமாக பண்ணிக்கிட்டு ஏதோ பேர்களில் வந்து தமிழ்நாட்டை முன்னேற்றோம், தமிழர்களை முன்னேற்றோன்னு நாடகம் ஆடிட்டு இருக்காங்கல்ல. எடப்பாடி பண்ண அதே காரியத்தை அதோட 4 மடங்கு இல்லை 10 மடங்கு அதிகமாக பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களுக்கு எடப்பாடி விஷயம், அமித்ஷா கிட்ட எடப்பாடி போய் 2 நாள் சரண்டர் ஆனது, கூட்டணி பற்றி அப்படியே பல்ட்டி அடித்தது. கூட்டணியே இல்லை ஏடிஎம் பிஜேபியோடன்னு சொன்னவர் நீங்கள் என்ன சொல்கிறார், திமுக தான் பிரதான எதிரி, வேறு யாரும் எதிரி இல்லைன்னு திரும்ப 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 சொல்கிறார். இந்த நிலைமைக்கு ஏன் எடப்பாடி வந்தார்? யோசித்து பார்க்க வேண்டும். இன்று ஆட்சியில் இருப்பவர்கள் இவர்கள் திருந்தவில்லை என்றால் நாளைக்கு இன்று எடப்பாடிக்கு நடந்தது நாளைக்கு இவர்களுக்கு நடக்கும். நான் யாரையும் பேர் சொல்ல விரும்பல, புரிய வேண்டியவங்களுக்கு புரியும். ஏற்கனவே கடந்த 1.5 ஆண்டுகளாக வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களும் சரி, முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார்லேருந்து KP முனுசாமியிலிருந்து நத்தம் விஸ்வநாதன்லேருந்து திண்டுக்கல் சீனிவாசன்லேருந்து பல்வேறு அமைச்சர்களும் வந்து அதிமுக இனி எக்காலத்திலும் வந்து பாஜகவுடன் கூட்டணி வைக்காது, ஒட்டும் கிடையாது, உறவும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு திடீர்னு இந்த அமித்ஷாவுடைய சந்திப்பு, இந்த கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தைகள் எல்லாமே இதற்கான முதல் பிள்ளையார் சொல்லி போட்டது வந்து SP வேலுமணி மூலமாகத்தானா? எஸ், அவர் தான் இதில் சூத்திரதாரின்றாங்க. ஏன்னா அவர் மேலே நிறையா வழக்குகள் இருக்குது. தமிழக அரசு நியாயப்படி பார்த்தால் வேலுமணி மேலே 2 ரெய்டு பண்ணாங்க. சும்மா நாம் கே ஆவாஸ் ஒப்புக்கு சப்பாக ஒரு சார்ஜ் ஷீட் போட்டிருக்காங்க. முறையான நடவடிக்கை எடுத்திருந்தால் அவர் நிலைமை இன்றைக்கு சிக்கலாக இருந்திருக்கும். ஸ்டாலின் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும்போது அதிமுக முன்னாள் அமைச்சர்கள், குறிப்பாக வேலுமணிக்கு எதிராக ஸ்டாலின் பேசிய பேச்சுக்கள், கவர்னர்கிட்ட கொடுத்த பெட்டிஷன்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஸ்டாலின் அரசு எந்த அளவுக்கு அதிமுக கிட்ட காம்ப்ரமைஸ் ஆகிருக்கு, வேலுமணி கிட்ட காம்ப்ரமைஸ் ஆகிருக்குன்றது தெரியும். அதிமுக பிஜேபி எதிர்த்தும் அரசியல் பண்ணல, திமுக எதிர்த்தும் அரசியல் பண்ணல, மோடி எதிர்த்தும் அரசியல் பண்ணல, ஸ்டாலின் எதிர்த்தும் அரசியல் பண்ணல. மோடி எதிர்த்தா இடி வரும், ஸ்டாலின் எதிர்த்தா டிவிஎஸ்சி வரும். இல்லை, பொது எதிரின்னு திமுக தானே சொல்லிட்டு வராங்க. ஆமாம், அது இன்றைக்கி திமுக கிட்ட தப்பிக்கலாம், பிஜேபி கிட்ட தப்புறது கஷ்டம், டிவிஎஸ்சி கிட்ட தப்பிச்சுக்கலாம், இடி கிட்ட இருந்து தப்புறது கஷ்டம். எதிரின்னு பாஜக சொல்ல முடியாது. அவ்வளோதான், சொல்லலாம் முடியாது. அவங்ககிட்ட பவர் அதிகமாக இருக்குது. இவங்க திமுக வைத்து என்ன அரசியல் பண்ணாங்க சொல்லுங்கள்? இந்த 4 வருஷத்தில் அதிமுக ஒன்றுமே இல்லையே. அண்ணா யூனிவர்சிட்டி அண்ணா திமுக காலத்தில் எடப்பாடி பீரியடில் ஸ்டாலின் எவ்வளோ விகரஸாக எதிர்கட்சி தலைவராக அரசியல் பண்ணார். பிஜேபிக்கு எதிராகவும் பண்ணார், மோடி கவர்மெண்ட்டுக்கு எதிராகவும் எடப்பாடி தினந்தோறும் பண்ணார். கோபேக் மோடின்னு எவ்வளோ பெரிய காரியங்களை பண்ணாங்க. கடைசியில் என்னாச்சு? மோடி வரும்போது கருப்பு கூட காமிச்சா கூட கோச்சு பாருன்னு வெள்ளை கூட காமிச்சாங்க. எவனாவது வெள்ளை கூட எடுத்துன்னு வருவானா? கருப்பு கூட தான் வந்து இந்த ரிஃப்ளெக்டரு அப்படியே உள்வாங்க. அது வந்து வெள்ளை கூட பதிவு செய்யும் குறியீடு. கருப்பு கொடையை வந்து நீங்கள் கொடை கூட கருப்பு கொடை, உலகம் பூரா கொடை கருப்பில் தான் இருக்கும். அந்த அளவுக்கு மோடிக்கு அஞ்சுபவர்கள் தான் இவர்களும். இவங்களும் ஒன்றும் இல்லை, அந்த நேரம் கருப்பு கூட கிடைக்கல, அதனால வெள்ளை கூட கொண்டு போனோம். கரெக்ட். சூரர்கள் ஒன்றும் கிடையாது. இவங்களுக்கு ஆட்சியை காப்பாற்றணும்னா ஒருவேளை 26 மறுபடியும் ஜெயிச்சு வந்தாங்கன்னா இவங்க பிஜேபி கிட்ட சரண்டர் ஆவாங்க. இன்றைக்கி பிஜேபி எதிர்ப்பு தமிழ்நாட்டில் இவங்களுக்கு ஓட்டை கொண்டு வருது, அதனால் இவங்க அதை ஆடிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இதை வச்சு ரொம்ப நாள் ஓட்டெல்லாம் வாங்க முடியாது, ஏமாற்ற முடியாது. சார், 45 நிமிடங்கள் மக்கள் குறித்து தான் பேசினேன் அப்படின்னு சொல்லிட்டு EPS சொல்லியிருந்தாலும் கூட, ஆனால் டெல்லிக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி வந்து இங்கே சென்னை விமான நிலையத்தில் வந்து நம்ம செய்தியாளர்கிட்ட பேசும்போது ஒரு விஷயத்தை குறிப்பிட்டார். நான் வந்து அங்கே புதிதாக கட்டியிருக்கக்கூடிய அதிமுக அலுவலகத்தை பார்க்க தான் போகிறேன் அப்படின்னாரு. ஆனால் அங்கே பார்க்க போயிட்டு எப்படி திடீர்னு அமித்ஷாவுடைய அப்பாயின்மெண்ட் கிடைச்சது? இந்த கவுண்டமணி ஒரு படத்தில் செந்தில்கிட்ட சொல்லுவார், ஏய் ஒருத்தன் வந்து பொய் சொல்லலாம், ஆனால் ஏக்கர் கணக்கில் பொய் சொல்லக்கூடாதுன்னு வரல. அது எடப்பாடிக்காக தான் சொன்னது. ஏக்கர் கணக்கில் பொய் சொல்கிறது. அவங்க கட்சி அலுவலகத்தை பார்க்க போகிறாரு. கட்சி அலுவலகத்தை திறந்து வச்சதே காணொலி காட்சி மூலமாக திறந்து வச்சார்.
அப்புறம் எதுக்கு இவங்க போகிறார்? அதுனா தாஜ்மஹால் அங்கே போய் பார்க்கறதுக்கு? இல்ல அங்கீகரிக்கப்பட்ட எல்லாம் கட்சிகளுக்கெல்லாம் வந்து பார்லிமெண்ட்ல ஒரு இடம் கொடுத்து நீங்கள் அதை திறப்பு விழாவுக்கு போயிருக்கணும்ல, அங்கேயே ஸ்பாட்டுக்கு போயிருக்கணும். போகணும்ல, காணொலியில் தானே காமிச்சிங்க. அதை எப்போனா போய் பார்த்துக்கலாம்ல. அதான் சொன்னேன், அது என்ன தாஜ்மஹால் அது நேரில் போய் நீங்கள் பார்க்குறதுக்கு? ஏமாத்துறதுக்கு ஒரு அளவு இல்லை. நான் யாரையும் சந்திக்க வரலன்னாரு அவன். இன்னொன்று, அதிமுகவை எடப்பாடியா அமித்ஷா இழிவுபடுத்தியிருக்கிறார். அன்றைக்கி மத்தியானம் இவங்க வரும்போது நான் யாரை சந்திக்க அதெல்லாம் எதுவுமே சொல்லலை. நான் கட்சி அலுவலகத்துக்கு தான் வந்தேன்னாரு. கார் மாறி மாறி போகிறாரு. எதுக்கு இவ்வளோ ரகசியம்? டெல்லியில். ஆனால் இவர் பார்த்துட்டு ஃபோட்டோ உடனே வந்துச்சு. பார்த்துட்டு இவர் வெளியில் வந்தோடனே அமித்ஷா ட்வீட் போட்டார், தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி தான் அமையும் 26ல். கூட்டணி ஆட்சின்னு அமித்ஷா சொல்கிறாருங்க. வாயை திறக்கலைங்க ப்ரெஸ் மீட்டில் கூட. எடப்பாடி கட்டுண்டு கிடக்கிறது அதிமுக. 4 ஆண்டு, குறிப்பாக ஜெயலலிதா மரணத்துக்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருந்தபோது தமிழ்நாட்டில் நடைபெற்ற பெருங்கொள்ளை, ஊழல், அதற்கான விலையை இன்று அதிமுக கொடுத்து கொண்டிருக்கிறது. விரும்பி இந்த கூட்டணியை அதிமுக ஏற்றுக்கொள்ளவில்லை, குறிப்பாக எடப்பாடி ஏற்றுக்கொள்ளவில்லை. நிர்பந்தத்தால், கடுமையான அழுத்தத்தால் இந்த முடிவுக்கு அவர் வந்திருக்கிறார். இல்லை, ஒரு 4 நாட்களுக்கு முன்பு கூட அதிமுக சாரில் ஒரு பிரம்மாண்டமாக இப்தார் நோன்பு நிகழ்ச்சியெல்லாம் வந்து நடத்துனாங்க. அது மட்டும் இல்லை, எஸ்டிபிஐ கிட்டலாம் போய் மீட்டிங்கில். இப்போ எஸ்டிபிஐ எல்லாம் அவர் கூட இருக்குமா? டவுட்டு தான். அப்புறம் இது முதல்ல இந்த லைன் எடுத்துருக்கலாங்க. ஏடிஎம்கே, பாமக, பிஜேபி அந்த அலைன்ஸ் 10-12 சீட்டாக ஜெயிச்சிருக்குமே. அண்ணாமலையை காரணம் காமிச்சு வெளியில் வந்தீங்க. வேறு வழி இல்லை, எடப்பாடிக்கு வேறு வழி இல்லை. இப்போ வேல்முருகனும் வந்து திமுக கூட்டணியில் கொஞ்சம் உரசல் புரசல். வேல்முருகனை விடுங்க, அவர் அதிமுக இது மாதிரி முடிவெடுத்தோன்னு அவர் அங்கேயே தான் இருக்க போகிறார். அவ்வளோதான். வேல்முருகன், விசிகா, சிபிஎம்முக்குலாம் இனிமேல் எந்த வாய்ப்பும் கிடையாது. திமுக கொடுக்குறத வாங்கிட்டு போனவங்க. அவங்க கூடுதல் குறைச்சல் அப்படி பேசுறது கூட தலையெழுத்தையும் சேர்த்து முடிச்சிட்டாரு எடப்பாடி. ஆளுங்கட்சி தரப்பு இது, அதாவது இப்போ எதிர்கட்சிகளில் வந்து திமுக பிடிச்ச எதிர்கட்சி, பிடிக்காத எதிர்கட்சி எல்லாரோட தலையெழுத்தையும் முடிச்சிட்டார் அவர். இந்த ஒரு சந்திப்பு மூலம், இந்த ஒரு சந்திப்பு மூலமாக அது சொல்கிற செய்தி 1000. சந்திப்பு ஒன்று தான், செய்திகள் 1000. வேறு வழி இல்லை உங்களுக்கு. அதான் நீ வந்து அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாகும். இதை ஜெயலலிதாவை பார்த்தும் எடப்பாடிக்கு வரல, எடப்பாடியை பார்த்தும் இன்றைக்கி இருக்கவங்களுக்கு புத்தி வரலன்னா இந்த விதி தான், இந்த தலையெழுத்து தான் இவங்களுக்கும் நடக்கும். எழுதி வச்சுக்கோங்க. நான் மறுபடியும் சொல்கிறேன், அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாகும். இன்றைக்கி எடப்பாடியை பார்த்து நக்கல் அடிக்கிற திமுக நாளைக்கு தனக்கு இதுதான் நடக்கப் போகிறது என்பதை உணர்ந்து பேச வேண்டும். அவங்க 4 வருஷம் பணத்துக்கான விலையை அவங்க கொடுக்குறாங்க. அடுத்த வருஷம் ஒருவேளை ஆட்சி மாற்றம் ஏற்பட்டதுன்னா நீங்கள் இப்போ பண்ண தப்புக்கான விலையை, பண்ணிகிட்டு இருக்க தப்புக்கான விலையை நீங்கள் கொடுப்பீங்க. திமுக தலைமையிலான இந்த இந்தியா அலைன்ஸ் வந்து இப்போ கொஞ்சம் உற்சாகத்தில் இருக்காங்களா? அப்போ 2026 வந்து நம்ம கொஞ்சம் பதட்டமாக இருந்தோம், இப்போ இவங்க 2 பேரும் சேர்ந்துட்டாங்க, நம்ம கொஞ்சம் வழிவிட்ட மாதிரி இருக்குது அப்படின்னு நினைக்கிறாங்க. இல்லைங்க, இப்போ தமிழ்நாட்டில் இந்த கூட்டணி வந்ததால் திமுக வெற்றி உறுதின்லாம் சொல்லாதீங்க. இந்த பிஜேபி எதிர்ப்பு, மோடி எதிர்ப்பெல்லாம் எலெக்ஷன் நெருங்க கொஞ்சம் கொஞ்சமாக கீழே போய் திமுகவுக்கு எதிரான, ஸ்டாலினுக்கு எதிரான எதிர்ப்பு தான் மேலோங்கும். ஏன்னா 26 எலெக்ஷன் திமுக வேணுமா வேணாமான்ற எலெக்ஷன். இங்கே ஒரு கவர்மெண்ட் இருக்குது, ஒரு எலெக்டட் கவர்மெண்ட் இருக்குது. 5 வருஷம் பொறுத்த மக்கள்கிட்ட போகும்போது இப்போயே ஆன்டி இன்கம்பன்சி பயங்கரமாக இருக்குது. உங்களுக்கு தெரியும், அரசு ஊழியர்கள்லேருந்து சமூகத்தின் அனைத்து தரப்பினரும் வந்து பெரிய அளவில் வந்து கொந்தளிப்பில் இருக்காங்க. அரசு ஊழியர்கள், நெசவாளர்கள், விவசாயிகள், மாணவர்கள் கல்வி கடன் ரத்துன்ற எந்த இதையுமே இவங்க யூஸ் பண்ணலை. நான் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றலை. சமூகத்தின் அனைத்து தரப்பு மக்களிடமும் திமுக அரசுக்கு எதிராக ஒரு கடுமையான அதிருப்தி இருக்குது. அதுதான் வந்து மேலோங்கும். மோடி எதிர்ப்பால் வரக்கூடிய திமுகவுக்கு வரக்கூடிய லாபத்தை ஆட்சிக்கு எதிரான எதிர்ப்பு, ஸ்டாலினுக்கு எதிரான எதிர்ப்பு சமப்படுத்திடும். அதனால் அவங்களோட பழைய அலையன்ஸ் 19 அலையன்ஸ் கிட்டத்தட்ட கன்ஃபார்ம்டு தான் நான் கேள்விப்படுறேன். அதிமுக, பிஜேபி, பாமக, தேமுதிக, கிருஷ்ணசாமி, ஏசி சண்முகம், ஜான் பாண்டியன், ஜிகே வாசன், பாரிவேந்தர், பவர்ஃபுல் அலையன்ஸுங்க. சீமானும் விஜயன் தனித்தனியாக நின்று டிஎம்கே அலையன்ஸ் அப்படியே நின்று 4 முனை போட்டி வந்தால் கூட இது பவர்ஃபுல் ஆகிடும். மிகப்பெரிய அளவில் இது டஃப். யாருக்கும் இழுபறி, மெஜாரிட்டி இல்லாமல் இழுபறி வரலாம். திமுக தோற்று வீட்டுக்கு அப்படியே போய்டும்லாம் நான் சொல்லலை. திமுகவும் டஃப் ஃபைட் கொடுக்கும். ஆனால் இந்த கூட்டணி மிக வலுவான கூட்டணி. அதனால தானே திமுக புலம்புது. அமித்ஷா வந்து அண்ணா எடப்பாடி பார்த்தது ஏன் அசம்பிளிலேயே சிஎம் பேசுகிறாரு? அப்போ எங்கேயோ ஒரு பாதிப்பு இருக்குல்ல அவருக்கு. எதிர்கட்சி தலைவர் எங்கே எதை நோக்கி நகர்றீங்கன்னு எனக்கு தெரியுது, முன்கூட்டியே பேச. எதுக்கு அசம்பிளியில் பேசுகிறாரு? எடப்பாடி எதிர்கட்சி தலைவர் டெல்லி போனால் உங்களுக்கு என்ன வந்தது? ஏன்னா அந்த பயம் பேச வைக்குது. வெளியில், அசம்பிளிக்கு வெளியில் திமுகவோட கூட்டணி கட்சிகள், திமுகவினர், திமுகவின் தொங்கு சதைகள், திமுகவின் கொத்தடிமைகள், பத்திரிகையாளர் கொத்தடிமைகள், கூட்டணி கட்சி கொத்தடிமைகளும் பேசுகிறாங்க. பயம் நல்லா தெரியுது அவங்களுக்கு. அந்த அலையன்ஸ் பவர்ஃபுல் அலையன்ஸ். அது தமிழ்நாட்டுக்கு நல்லதில்லை. சர்வநாசத்தை கொண்டு வரும் ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ். அதில் எனக்கு மாற்று கருத்து இல்லை.
இது ஒப்பீனியன். ஆனால் அசஸ்மெண்ட் என்னென்னா அது ஒரு வலுவான கூட்டணி. திமுக பிஜேபி வந்துச்சு நாங்கள் 200 ஜெயிச்சிருவோன்னு சொல்கிறதெல்லாம் கதை. அவங்களே ஏமாற்றிக்கிறாங்க. இந்த நடுராத்திரியில் காட்டுக்குள்ளே போகிறவன் சத்தமாக பாட்டு பாடிட்டு போவான், பயம் இல்லைன்னு காமிச்சிக்கிறது. அந்த மாதிரி தான் இவங்க கதை. பிஜேபி ஏடிஎம்கே கூட்டணியை பார்த்து எங்களுக்கு நாங்கள் 200 சீட்டு ஜெயிச்சிருவோம், 200 சீட்டு நாங்கள் ஜெயிச்சிருவோம். ஏன் கொஞ்சம் 34 எடுத்துங்களேன். 234ன்னு சொல்கிறீங்க, சொல்கிறதான் சொல்கிறீங்க, 234ன்னு சொல்ல வேண்டியதான். ஆகவே இந்த கூட்டணி திமுகவுக்கு ஒரு கலக்கத்தை ஏற்படுத்தியிருப்பது உண்மை. இந்த கூட்டணி தமிழ்நாட்டுக்கு நல்லதில்லை. தமிழ்நாட்டுக்கு பெரிய பிரச்சனை, ஆபத்து தான். இந்த கவர்மெண்ட் வீட்டுக்கு போய் அதிமுக என்டிஏ கூட்டணி வந்ததுன்னா தமிழ்நாட்டுக்கு பேராபத்து தான், அதில் சந்தேகமே இல்லை. ஆனால் அவங்களுக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கா இல்லையான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குது, அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஒன்று ஆட்சி மாற்றம் வரும், இல்லைன்னா இழுபறி வரும். திமுக கூட்டணியும் வலுவாக போராடும். இதன் நடுப்புற சீமானும் அதிமுக கூட்டணியில் சேருவார் என்ற தகவல்கள் வருகின்றன. அது குறித்து கூட ஒரு நாளிதழ் டீட்டெயிலாக எழுதியிருக்காங்க. அதான் அந்த வாய்ப்பை ஒதுக்கி தள்ள முடியாது. அப்படி ஒரு வேளை வந்துன்னா இன்னும் ஃபைட் டஃப் ஆகும். விஜய் மட்டும் தனிமரமாக நிற்பார், அவ்வளோதான். அப்படி பார்த்தா மூன்று முனை போட்டி தான். 3 முனை போட்டியை நோக்கி நகருது தான் எனக்கு தோணுது. ஐ திங்க் 3 கார்னர் ஃபைட். பாஜகவிடம் இபிஎஸ் அவர்கள் சரண்டர் ஆனார் அப்படின்னு எடுத்துக்கலாமா, இல்லை கொஞ்சம் பதுங்கி பாயறதற்கான ஒரு அரசியல் தான் அப்படின்னு? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, பதுங்கெல்லாம் ஒன்றும் பாய முடியாது. இது ஒன்றும் புலியும் கிடையாது, இது பதுங்கவும் இல்லை, அவ்வளோதான். அவங்க கரெக்டாக பிடிச்சிட்டான், கொக்கி போட்டான். பதுங்குற அளவுக்குலாம் இவங்களால அரசியல் கிடையாதுங்க. ஏன்னா இவங்களோட 4 வருட ஆட்சியை பார்த்தவங்களுக்கு முடிஞ்சு போச்சு, 8 வருஷம் ஓடி போச்சு. 2024 தைரியமாக தனிச்சு நின்னாங்க. அது விட்டாங்க. அவன் கொஞ்சம் லோக்கலில் இனிமேல் பிரச்சனை இழுக்க வேணாம், நம்ம எப்படி இருந்தாலும் தமிழ்நாடு பார்லிமெண்ட் எலெக்ஷன்னா 0ன்னு அவங்களுக்கு தெரியும். ஆனால் அசம்பிளி எலெக்ஷன் 0 கிடையாது, டஃப் ஃபைட் இருக்கும். 10 வருஷம் ஆண்டுட்டு 2011லேருந்து 21 வரைக்கும் 21ல் 75 சீட் அடித்தாங்கல்ல. இந்த 5 வருஷம் பொறுத்த வரும்போது அந்த 75 கூடுமே ஒழிய குறையாது. திமுகவுக்கு குறையும், அதிமுக கூடும், எழுதி வச்சுக்கோங்க. இவங்க என்ன தான் தில்லாலங்கடி வேலை பண்ணி இவங்க குட்டிகரணம் போட்டாலும் 26ல் திமுக ஆட்சிக்கு வர்றது மிக 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 கடினம். இது வரைக்கும் கடந்த 52 வருஷத்தில் பேக் டு பேக் கவர்மெண்ட் வந்ததே கிடையாது. அவங்க தொடர்ந்து 2 தேர்தல்களில் மக்கள் திமுக ஓட்டு போட்டதே கிடையாது. அவங்க கதை அழகலாம். இன்றைக்கி மோடி ஃபேக்டர் இருக்குது, ஆர்எஸ்எஸ், பிஜே எல்லாம் இருக்கட்டும். உங்களுக்கு குத்த மாட்டோம், பார்லிமெண்ட் குத்துவோம், அசம்பிளியில் குத்த மாட்டோம். திமுக சட்டமன்ற தேர்தலில் தொடர்ந்து ஜெயிச்சதா வரலாறு இல்லை. எஸ், வரலாறே கிடையாது. அண்ணா மறைவுக்கு பிறகு 72ல் எம்ஜிஆர் கட்சி ஆரம்பித்த பிறகு திமுக வரலாறுலேயே அவங்க பேக் டு பேக் வந்தது கிடையாது. செந்தில் பாலாஜி மீதான இந்த வழக்கு, அதன் பிறகு இந்த டாஸ்மாக் ஊழல், இன்னும் பல்வேறு விவகாரங்கள் குறித்தெல்லாம் மத்திய அரசிடம் வலியுறுத்தியதாக ஒரு தகவல் வெளியாகிட்டு இருக்கு அதிமுக சார்பில். ஸோ இதை நம்ம பார்க்கும்போது அப்போ அதிமுகவுடைய கோரிக்கைகளை ஏற்று திமுக அரசுக்கு ஒரு பெரும் தலைவலியை கொடுக்குமா? இவங்க சொல்ல வேண்டிய அவசியமே இல்லைங்க. நடத்துறதே ஈடி தானே கேஸை நடத்துகிறாங்க. இவங்க என்ன போய் சொல்கிறது? எடப்பாடி சொல்லி தான் திமுக ஊழலை பற்றி தெரிஞ்சுக்க வேண்டிய இடத்துல மத்திய அரசு இல்லை. அவங்களுக்கு விரல் நுனியில் இருக்கும். இந்த 4 வருஷம் தமிழ்நாடு எப்படி சூறையாடப்பட்டது என்பது விரல் நுனியில் மத்திய அரசிடம் இருக்கிறது. என்ன செய்ய போகிறாங்கன்றதான் $1 மில்லியன் கொஸ்டின். எடப்பாடி சொல்லி அதையும் தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் அமித்ஷா கிடையாது. இங்கு எதிர்கட்சி தலைவர்கள், பிஜேபி எதிர்ப்பவர்கள், அவர்கள் ஒவ்வொருத்தரை பற்றியும் துல்லியமான மதிப்பீடு அமித்ஷா கையில் இருக்கும், ஃபைல் இருக்கும். யார் எவன் என்னென்ன வேலை பண்ணுறான்னு ஃபைல் டாக்குமெண்ட் அத்தனை கையில் வச்சு பட்டமாக இருக்கும். அது பதவியில் இருக்கவங்க எம்எல்ஏ, எம்பி, மந்திரிகள் சொல்லுவாங்க அமித்ஷாவை பற்றி டெல்லியில். எதிர்கட்சிகளின் உள்ளாடைகளின் நிறங்களை கூட அறிந்து வைத்திருப்பவர். அந்த அளவு துல்லியமாக தெரியும். உங்கள் ஊரே கொள்ளடிச்சு வச்சுருக்காங்க, இவங்களை போய் தெரியாதா? டாஸ்மாக் ஊழல் என்ன சாதாரண ஊழலா? 4 வருஷம் எவ்வளோ கொள்ளடிச்சாங்க? மகனும் மருமகனும் 30,000 கோடி சாப்பிட்டாங்கன்னு பேசினாரா பேசலையா? அதனால தானே அவர் தூக்குனீங்க. 4 வருஷம் ஓடி போச்சு. 1 வருஷத்துல 30,000 கோடின்னு சாதனைனா 4 வருஷத்துல எவ்வளோ? இதெல்லாம் சும்மா பார்த்துன்னு இருப்பானாவன்? 15 வருஷம் இல்லை, 30 வருஷத்துக்கு முன்னால் இன்றைக்கி தன்னை எதிர்க்கிற ஒருத்தன் சுத்த சுயம்பாக இருக்கான். ஆனால் 30 வருஷத்துக்கு முன்னால் ஒரு கோழி திருட்டான்னு ஒரு கேஸ் இருக்குன்னா அந்த கேஸை நோண்டி அவனை இப்போ தூக்கி உள்ளே போடுறவனுங்க ஊரே கொள்ளையடிச்சு வச்சுருக்காங்க, விட்டுருவான் அவனை. டாஸ்மாக் ஊழலாம் எவ்வளோ பெரிய ஊழலுங்க? எடப்பாடி பீரியடில் நடக்கு இருக்கட்டும், திராவிட மாடலில் தொடர்ந்து தான் இல்லையா சமூக நீதி அரசில்? அவன் பார்த்துன்னு வேடி பார்ப்பானா? அதில் தொடர்ந்து தான் இவங்க கட் பண்ணியிருக்கணும். உப்பை தின்றவர்கள் தண்ணி குடிப்பார்கள், எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். ஆகவே எடப்பாடி பழனிசாமி நிர்பந்தத்தால் தான் டெல்லி சென்றால், வற்புறுத்தலால் தான் அவர் இந்த கூட்டணிக்கு ஒப்புக்கொண்டிருக்கிறார். அவரை நன்றாக இழிவுபடுத்தி இருக்கிறார் அமித்ஷா. அதிமுகவை பாஜக விடுங்க தொடங்கி இருக்கிறது. ஓ பன்னீர்செல்வத்தை கட்சியில் சேர்க்கும் திட்டமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு காலையில் கொடுத்த ஒரு பிரஸ் மீட்ல கூட இப்படிதான் பேசுவார். கடைசி வரைக்கும் பிஜேபியோட அலைன்ஸ் எல்லாம் தான் பேசினார். இன்னைக்கு என்ன ஆச்சு? இவர் சேர்த்து காட்டியும் பிஜேபி சேர்த்துப்போம், அவங்க கைவிட மாட்டான். வேற ஏதாவது ரூட்ல அவங்க சேர்த்துப்பாங்க.
இவர் பிஜேபி கிட்ட சரண்டர் ஆகிட்டு வந்திருக்காரு. இவர் என்ன ஓபிஎஸ் சேர்த்துக்க மாட்டேன். இல்லை இவர் ஜெனரல் செக்ரட்டரி போய் சேர்ந்தேன் நான் கேட்குறேன். அதுக்கு பேசாமலே இருந்திருக்கலாம்ல, அமைதியாக இருந்திருக்கலாம்ல. 1.5 வருஷம் என்ன பேச்சு பேசினாங்க. இன்னைக்கு எக்காலத்திலும் பிஜேபியுடன் கூட்டணி இல்லைன்னாங்கல்ல. ஜெயக்குமார்லாம் பிஜேபியில தான் தோத்தேன், எல்லாம் ராயபுரத்துலாம் டான்லாம் சொன்னார். அப்புறம் இப்போ எதுக்கு போய் நிற்கிறீங்க? அதனால் இது இவர்கள் நேர்மையானவர்களாக தூய்மையானவர்களாக ஓரளவுக்காவது தூய்மையானவர்களாக இருந்திருந்தால் இந்த சிக்கல் இவங்களுக்கு வந்திருக்குது. நான் இன்னொன்று சொல்கிறேன், அதிமுகவில் எடப்பாடியும் பெரும்பாலான தொண்டர்களும் இந்த கூட்டணியை விரும்பலை. ஆனால் செகண்ட் ரேங்க் தலைவர்களுக்கு இந்த கூட்டணி வேணும், இல்லாட்டி அவங்களுக்கு சிக்கல். தொண்டர்கள் விரும்பலை. ஆனால் இது மாறும். நான் சொல்கிறேன் கேளுங்க, இது நாள் பட மாறும். இன்னும் 1 வருஷம் இருக்குல்ல. கடைசி ஒரு நாள் முன்னால் போய் சேர்ந்தால் தான் மக்கள் மனசு மாறாது. நரசிம்மராவ் ஜெயலலிதா கடைசி நிமிஷம் வரைக்கும் சண்டை போட்டுக்கிட்டு 96 சேர்ந்தாங்க. அதனால் ஃபெயிலியர் ஆச்சு. மூப்பனார் வெளியில் வந்தார், தமாக உதயமாச்சு. இவங்க அப்படி பண்ணல. இவங்க இன்னும் 1 வருஷத்துக்கு முன்னாலே மக்கள் மனங்கள், அதாவது அதிமுக தொண்டரோட மனசை தயார்படுத்துகிறாங்க. திட்டினவன் 2 நாள் மேலே திட்டினவங்க கூட இன்றைக்கி என்ன சொல்கிறான், இதுக்கு வாய்ப்பு அதிகம்ன்றான், வெற்றி வாய்ப்பு அதிகம்ன்றான். நிலைமை அங்கே போகுது, கோல் போஸ்ட் மாறுது. இது மாதிரி ஒரு கருத்து உருவாக்கத்தை இபிஎஸ் வந்து செட் பண்ணாங்க. ஆமாம், பிஜேபி செட் பண்ணுது. பாருங்க, நாள் நெருங்க தேர்தல் வரும்போது 2 கட்சி தாங்க இருக்கும். திமுக வேணுமா வேணாமா, அண்ணா திமுக வேணுமா வேணாமா, திமுக எதிராக அண்ணா திமுக. மற்ற பிளேயர்ஸ்லாம் காணாமல் போவாங்க, எழுதி வச்சுக்கோங்க. நாள் நெருங்க களத்தில் அவங்க 2 பேர் தான் நிற்பாங்க. பிஜேபி அலையன்ஸ் வந்ததுன்னா அது மெகா அலையன்ஸ். ஏன்னா அதோட மட்டும் அவங்க நிறுத்த மாட்டாங்க. அமித்ஷா ஒன்றும் லேஸ்பட்ட ஆள் இல்லை. ஏற்கனவே எல்லா குட்டி கட்சிகிட்டையும் பேசிட்டு தான் இருப்பாங்க. தேமுதிக ஜிகே வாசன் டஃப் ஃபைட் ஆடும். உங்களுக்கு டஃப் ஃபைட் ஆடும். நான் தான் சொல்கிறேன், தேர்தல் என்பது மிக மிக கடுமையானதாக 26 இருக்கும். சரியா, ஓராண்டில் அதிமுக வந்து பாஜகவிடம் அடகு வைக்கல, வித்தே விட்டார் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அதிமுகவின் முன்னாள் நிர்வாகியான புகழேந்தி அவர்கள். உங்களுடைய கருத்து என்ன சார்? புகழேந்திக்கு பிரச்சனை என்னென்னா, அதிமுகவில் அவர் இடம் கொடுக்கல. அவர் அதிமுகவில் இருந்திருந்தாருன்னா இந்த வார்த்தையை சொல்லியிருக்க மாட்டார். அதிமுகலேருந்து வெளியில் போனவருக்கு அவன் மாட்டுக்கு விற்றா என்ன, அடகு வச்சா உங்களுக்கு என்ன? இவருக்கு அதிமுகவில் இடம் இல்லை, அதனால் இந்த வார்த்தைகளை அவர் சொல்லுகிறார். மொத்தமாலாம் குத்தகை எடுக்க மாட்டான், கொஞ்சம் ஃப்ரீடம் கொடுப்பான். ஆனால் குரூஷியல் இஷ்யூலேயே என் காலு கீழே உட்காரணுமா, இவங்க உட்கார தயார். இவங்களுக்கு திமுக தாங்க பெரிய எதிரி. நீங்கள் அண்ணா திமுக கோணத்துலேருந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு திமுக தான் எதிரி, பிஜேபியில் அவனுக்கு எதிரியே கிடையாது. அண்ணா திமுக என்ன கொள்கை இருக்குது சொல்லுங்கள்? எல்லா கட்சிக்கும் கொள்கை இருக்குது. அண்ணா திமுக என்ன கொள்கை? ஒரே கொள்கை, திமுக எதிர்ப்புன்ற ஒரே. அது எப்படி ஒரு கட்சியை எதிர்ப்பது ஒரு கொள்கையாக மாறும்? அப்படி தான் 52 வருஷமாக இருக்குது. அது ஒரு வினோதமான கட்சி, உலகத்திலே வித்தியாசமான கட்சி. திமுக எதிர்ப்பு, கலைஞர் குடும்ப எதிர்ப்பு, அவ்வளோதான். திமுக எதிர்ப்பு, கருணாநிதி குடும்ப எதிர்ப்பு. 2ஐயும் ஒன்றும் பண்ண முடியாது. கருணாநிதியும் ஒன்றும் பண்ண முடியாது, குடும்பத்தையும் ஒன்றும் பண்ண முடியாதுன்ற நிலைமை இப்போ வந்துடுச்சு. அவங்க பிஜேபியோட தான் போய் ஆகணும். அவங்க நிலைமையில் இன்றைக்கி திமுக இருந்தால் திமுகவும் பிஜேபியோட போகும். ஏன்னா சர்வைவல்ங்க அவருக்கு. 26 சர்வைவல் டெஸ்ட் எடப்பாடிக்கு. வாழ்வாசாவா அதோட முடியுது கதை. அதோட கதை முடியுது. நீங்கள் அவங்க நிலைமையிலேருந்து பாருங்கள். இன்றைக்கி வாய்க்கழியாக விமர்சிக்கிறானுங்க, தூஷிக்கிறானுங்க, மண்ணை வாரி தூத்துறானுங்க. நேற்றெல்லாம் டிவி டிபேட்டில் பார்த்தீங்கன்னா புலம்புறானுங்க, வயிற்றில் வாயில் அடிச்சுங்க. உங்களுக்கு எங்கடா போச்சு? திமுக பிஜேபி கூட்டு, அதிமுக பிஜேபி கூட்டி வந்தால் உனக்கு என்ன? திமுக காரனுக்கு என்ன வந்தது? திமுகவோட தொங்கு சதைகளுக்கு என்ன வந்தது? திமுகவோட கூலிப்படைக்கு என்ன வந்தது? உனக்கு என்ன வந்தது? நீ எது குதிக்கிற? நீ பிஜேபியோட சேர்ந்து 4 வருஷம் கொள்ளை அடிச்சிங்களே, அங்கே இப்போ அதை பற்றி என்ன சொல்லுங்க? பண்டார பரதேசம் சொல்லிட்டு இதே கலைஞர் போய் பிஜேபியோட சேர்ந்தார். குஜராத் இனப்படுகொலையின் போது மோடியை மட்டும் இல்லை, வாஜ்பாயும் ஆதரித்த இயக்கம் திமுக. அன்னைக்கு மோடி கவர்மெண்ட்டில் மந்திரியாக இருந்தவர் முரசொலி மாறன். மத்திய அரசோட பொறுப்பும் இருக்குது மாநிலங்களில் சட்டம் ஒழுங்கை காப்பாற்றுறதுக்கு. தொடர்ந்து 2 மாதம் எரிஞ்சு 3000 முஸ்லீம்கள் வெட்டி கொல்லப்பட்ட போது மத்திய அரசு அமைதியாக இருந்ததுன்றது தான் அந்த கண்டன தீர்மானம், வாக்கெடுப்புடன் கண்டன தீர்மானம் காங்கிரஸ் கொண்டு வந்தது. தோற்று போச்சு அது. அப்போ வாஜ்பாய் அரசு ஆதரித்து பேசுனது, மோடி ஆதரித்து பேசுனது திமுக பார்லிமெண்ட்டில். இது ரெக்கார்டில் இருக்குது. அப்போ நீங்கள் போய் வந்து ஏடிஎம்கே பிஜேபின்னா நீங்கள் ஓகேம்மா? நீங்கள் போகல. இப்போ நீங்கள் போனால் வந்து அது வேறு, அவன் போனால் வேறு. என்னங்கடா உங்கள் லாஜிக்கு இல்லையா? அதுதான் நான் சொல்கிறேன். இன்னைக்கு எதிர்கட்சியாக திமுக இருந்து, தமிழ்நாட்டில் அதிமுக வலுவாக இருந்து, அவங்க மத்திய அரசோட கூடி கொலாவறாங்கன்னா, சாரி மத்திய அரசுக்கு எதிராக நிற்கிறாங்க அதிமுக, ஜெயலலிதா இருக்காங்க, மோடியை கடுமையாக எதிர்த்துன்னு இருக்காங்கன்னா, ஜெயலலிதாவையும் மோடியையும் எதிர்க்க வேண்டிய நிர்பந்தத்தில் இருக்கக்கூடிய ஸ்டாலின் ஒரு கட்டத்தில் மோடியோட காம்ப்ரமைஸ் பண்ணுவார். கடந்த காலங்களில் ஆட்சியை காப்பாற்றுறது தானே போய் காலில் விழுந்தாங்க 99. அவன் அன்றைக்கி அப்படி பேசினா, இன்றைக்கி இந்த கதையெல்லாம் வேணாம், அரசியல் எதுவும் மொபைல் இதில் வந்துக்கிட்டே இருக்குது, வாட்ஸ்அப்பில் யார் யார் அன்றைக்கி என்ன பேசினாங்க.
திமுக இருக்கவங்களாம் என்னென்ன பேசினா காங்கிரஸை பற்றின எடுத்து போடலாமா? அது கிடையாது அளவுகோல். அவங்களுக்கு நிர்பந்தம், அது தவறு தான். ஆனால் அவங்களுக்கு நிர்பந்தம். அவன் நிலைமையில யாவும் இருந்தாலும் அதான் செய்வான், கம்யூனிஸ்ட்டுங்களை தவிர. காங்கிரஸ் கட்சியை இன்றைக்கி வந்து இந்த நிலைமை திமுக வந்ததுன்னா அவங்களும் பிஜேபியோட போவாங்க. கடந்த காலத்தில் போனவங்க தானேங்க. இதுவரை உங்கள் பல்வேறு கருத்துக்களை உங்களுக்கு நன்றி. நன்றி.